இது ஒரு சாதாரண கதை இல்லை. இது நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் துன்பத்தில் நம்பிக்கை இழந்து நிலையில் இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அவங்க நினச்சாங்க. அந்த நேரத்தில் தேவன் தீர்க்கதரிசியான எசேக்கியேலை கூப்பிட்டாரு. ஒரு நாள் கர்த்தரின் ஆவி அவர் மேலே பள்ளத்தாக்கில் போயிட்டுருக்கும் போது வந்துச்சு. அது ஒரு விசித்திரமான இடம். அங்கே எங்கே பார்த்தாலும் உலர்ந்த எலும்பு கூடுகள் செதறி கிடந்தது. முழுமையாக உயிரற்ற நிலையில் இருந்தது. அப்போ தேவன் கேட்டார், மனுஷகுமாரனே, இந்த எலும்புகள் உயிர் பெறுமான்னு. எசேக்கியேல் அமைதியா பதிலளிச்சார், கர்த்தாவே, நீர் அறிவீர்னு. அந்த சூழ்நிலையை பார்த்து பேசல, தேவனின் சக்தியை அவர் நம்பினார். அப்ப தேவன் கட்டளையிட்டார், இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் செய், அவை உயிர் பெறும் என்று சொன்னார். எசேக்கியேல் தேவனின் வார்த்தையை அறிந்தார். அந்த நொடியில் ஒரு பெரும் சத்தம், எலும்புகள் அசைந்தன, ஒன்றோடு ஒன்று சேர்ந்தன. ஒரு அதிசயம் அற்புதமாக நடந்தது. அவற்றின் மேல் நரம்புகள் வந்தது, மாம்சம் உருவானது, தோல் முடியானது. ஜெபம். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் செய்வேன் என்ற நம்பிக்கையை தாங்க. ஆமென்.